அனைவருக்கும் வணக்கம். 2025 செப்டம்பர் மாதம் இந்த தகவல் சொல்கிறேன். சொந்த பயன்பாட்டிற்காக தோப்புலையோ இல்லை நம்ம காம்பவுண்ட்லேயோ இல்லை வேலி ஓரங்களையோ நீங்கள் வந்து பனைமரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து பனங்கொட்டை போடுறீங்க அப்படின்னா, ஐயா பெரியவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி மல்லாக்க இப்படி மேல் நோக்கி நீங்கள் கண்ணு முளைக்க வச்சிங்கன்னா அது வந்து பெண்மரம். இப்படி குப்புரை போட்டு நீங்கள் வந்து முளைக்க வச்சிங்கன்னா அது வந்து ஆண்மரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஆனால் இதில் உள்ள உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் அந்த பனைமர ஆராய்ச்சியை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பனைமரத்தில் ஆண்மரம் பெண்மரம் பற்றி நான் நிறையா வீடியோ பார்த்துருக்கேன். எல்லாருடைய கருத்தையுமே நான் வந்து மதிக்கிறேன். அதனால தான் நான் அந்த ஐயாவோட பெரியவர் கருத்தையும் ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து ஊன்றதா ஊணுதோம். பெரும்பாலும் எல்லாருமே இப்படி குப்புரை தான் போட்டு எல்லாருமே கண்ணை வந்து ஊன்றோம். ஆனால் இனிமேல் வந்து இப்படி மல்லாக்க போட்டு ஊனுங்க. அது எப்படி ஆண்மரம் வந்தாலும் சரி பெண்மரம் வந்தாலும் சரி அது வருங்காலத்தில் நம்ம பார்ப்போம். எப்படி கரைகளெல்லாம் இன்னும் இப்படி குப்புரை போட்டு ஊன்றேன். அது எதுக்காக ஊன்றேன் அப்படின்னா, ஆராய்ச்சி பண்ணுறேன். நான் அதுக்காக தான் நான் வந்து ஊன்றேன். நான் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் நான் கொட்டையை குப்புரை ஊன்றேன். இப்போ என்னுடைய சொந்த பயன்பாட்டுக்கு ஊன்ற எல்லா கொட்டையுமே பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி மல்லாக்க வச்சு தான் நான் வந்து சொந்த பயன்பாட்டுக்கு வந்து கொட்டையை ஊன்றேன். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி காஞ்சி போன பழங்களை எடுத்து நீங்கள் வந்து உங்கள் சொந்த பயன்பாட்டுக்கு மரமாக வைக்காதீங்க. ஏன்னா அது வந்து கீழே விழுந்து காஞ்சி இருக்கும்போதே 3 கொட்டையில் எத்தனை கொட்டை மல்லாக்க இருந்துச்சு, இல்லை அதில் எத்தனை கொட்டை குப்புரை இருந்துச்சு நமக்கே தெரியாது. கொட்டை விழுந்து ஒரு 10-15 நாள்லேயே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு வெளியே முளை தான் தெரியாது, ஆனால் உள்ளே வந்து கரு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஒருவேளை வருங்காலத்தில் ஐயா சொன்னது உண்மையாக இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம அந்த கொட்டையை வந்து முளைக்க போட்டுட்டு நான் மேல் நோக்கி போட்டேன், கொட்டை வந்து ஆண்மரமாக வந்துடுச்சு அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. சொந்த யூஸுக்கு பயன்படுத்தும் போது பழம் இப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும். இப்படி பழமாக இருக்கும்போதே நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. காஞ்சி போன கொட்டையை பயன்படுத்தாதீங்க. உள்ளே கூடி அது ஏற்கனவே கரு பிடிச்சிருக்கும். நம்ம திரும்ப அந்த கொட்டையை இப்படி மல்லாக்க போட்டுட்டு அது வந்து ஆண்மரமாக வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஆமாம், அதனால தான் நான் சொல்கிறேன். திரும்ப நான் சொல்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். கொட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே இப்படி மல்லாக்க வச்சு போட்டுருங்க. அது வருங்காலத்தில் பார்த்துக்கலாம். என்ன மரமாக ஆண் மரமாக வந்தாலும் சரி பெண் மரமாக வந்தாலும் சரி, நம்ம வந்து மரம் வைக்கிறோம் வளர்க்குறோம்.